வணக்கம் எனது தையல் உறவுகளுக்கு. நான் உங்கள் பத்ரியப்பா. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு 34 சைஸ், நம்ம ஏற்கனவே 32 பார்த்தோம். இன்னைக்கு 34 பார்க்க போகிறோம். 34 சைஸுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச் அளவு. 34ன்னு பார்க்கும்பொழுது ஹைட்டு, ஃப்ரண்ட்டோட ஹைட்டு கால்குலேஷன் பண்ணி பார்க்கும் பொழுது பட்டி எல்லாம் சேர்த்து ஒரு இது குழப்பிக்கும். சரி, ஓகே. இப்போ ஹைட்டு, இதோட ஹைட்டுன்னு பார்த்தோம்னா 14 இன்ச்சு. 14 இன்ச்சு ஹைட்டு. தையல் பிடிப்போட நம்ம 14 வச்சிருக்கோம். அப்போ 13.5 இன்ச்சு ஃபினிஷிங். ஓகேவா? இப்போ இதோட ஷோல்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 34/6. பாடி லூஸ் 34, இதை வகுத்தல் 6 அப்படின்னு பண்ணும் பொழுது 5.75. இப்போ கழுத்து லூஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது 34 பாடி லூஸ் வகுத்தல் 12. அப்போனா அதுல பாதி 5.75 பாதி, 5.75 பாதி 2.75 ஒரு புள்ளி. அப்போ 2.75 ஒரு புள்ளி கீழே இறக்கும். சேம் ஷோல்டரோட இறக்கும் 5.75. ஆமோலோட இறக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஷோல்டர் அளவுல இருந்து ஒரு 1 இன்ச் மைனஸ் 4.75. 5.75 வச்சோம், இங்க 4.75 வச்சிருக்கோம். அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா பாடி லூஸை கனெக்ட் பண்ண போறோம். இது வந்துட்டு சிஜி மெத்தட், சென்டர் கேப் பிளவுஸ் மெத்தட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 34/4. அப்போனா 8.5 இன்ச்சு இங்க. அப்போ ஒரு 3/4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுல 8.5, அதாவது 34/4 பிளஸ் 3/4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இடுப்பு லூஸ் நம்ம பார்த்தோம்னா இதோட இடுப்பு லூஸ் நம்மளோட கால்குலேஷன் படி 30. பாடி லூஸ்ல இருந்து 4 இன்ச்சு மைனஸ் இடுப்பு லூஸ். அப்போ இதை 4ல் ஒரு பங்கு, அதாவது 30 4ஆல் வகுத்தா 7.5 இன்ச்சு. டாட்டுக்கு 1 இன்ச்சு, மேல 3/4 இன்ச்சு வச்சிருக்கோம் எக்ஸ்ட்ரா. இதுல 1/2 இன்ச்சு வைக்கணும் இடுப்புக்கு. ஸோ இதோட சென்டர் பார்த்தோம்னா டாட்டோட அளவு பார்த்தோம்னா 9.25 4.5 ஒரு புள்ளி. டாட்டோட உயரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சென்டர் பாடி 34 பிளஸ் 2 இன்ச்சும் வரும், 1 இன்ச்சு வரும். இப்போ நாம வந்துட்டு இதுக்கு 2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி நம்ம சென்டர் பாடி, அதாவது 34 சென்டர் பாடி 36 அப்படின்னா 9 இன்ச்சு சென்டர் பாடி பிளஸ் ஒரு 1/2 இன்ச்சு 9.5. அப்போ டாட்டோட உயரம் 4 இன்ச்சு. ஓகேவா? சென்டர் பாடியில் 4ல் ஒரு பங்கு பிளஸ் 1/2 இன்ச்சு டாட்டோட ஹைட் கால்குலேஷன் வரும். மேல இருந்து கீழே கால்குலேஷன் வரும். ஓகேவா? இப்போ கழுத்து இறக்கம் ஆஸ் யூஷுவல் நம்ம இதுக்கு ஒரு 8.5 இன்ச்சு ஃபினிஷிங் லைன் வைக்கலாம். இப்போ இங்க கழுத்து இறக்கம் 2.75 வச்சிருக்கோம். அந்த 2.75 ஒரு புள்ளி வச்சிருக்கோம். ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். 2.75 ஒரு புள்ளி, அப்போ 3 ஒரு புள்ளி, 1/4 இன்ச் சேர்த்து ஆட் பண்றோம். ஏன் ஆட் பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு கீழே கிராஸ் கொடுத்தோம்னா உங்களுக்கு அந்த ரவுண்டு வந்து அழகா உட்காரும். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம்னா கழுத்து விரிஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால இப்போ மேலையும் கீழையும் இணைச்சிட்டோம். இந்த கவு ஸ்கேல வச்சு ஒரு 3/4 இன்ச்சு கேப்ல, இதுல இருந்து 3/4 இன்ச்சு கேப்ல ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். அதே மாதிரி சைடு ஒரு கோடு, ஒரு 1.25 இன்ச்சு தையல் பிடிப்புக்கு. இப்போ பேக் டாட்டோட ஹைட்டு மார்க் பண்ணிட்டோம். இப்போ 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, அந்த 1 இன்ச்சை 1/2 இன்ச்சா டிவைட் பண்ணி இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு சேர்த்தி நமக்கு பேக்கோட டாட்டோட அகலம் வந்துருச்சு. இப்போ ஆமோலோட ரவுண்டு இதுல பாதி 4.75 வச்சிருக்கு இல்லையா, 4.75 பாதி 2.25 ஒரு புள்ளி. ஓகேவா? இங்க 8.5 வச்சு 3/4 இன்ச்சு சேர்த்தோம் இல்லையா, அந்த 8.5ல ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்கும் இந்த 2.75 ஒரு புள்ளி மார்க்கும் இந்த கவு ஸ்கேல வச்சு ஒரு பெண்டு வளைவு எடுத்துக்கணும். இதுதான் பேக் ரவுண்டோட இது. இப்போ இதுல வந்துட்டு ஆமோலோட ரவுண்ட் எப்படி கால்குலேஷன் பண்ணணும்னா 4ல் ஒரு பங்கு பாடி லூஸு, அதுல 1 இன்ச்சு மைனஸ் பாடி லூஸ்ல இருந்து வகுத்தல் 4, 1 இன்ச்சு மைனஸ் பண்ணோம்னா ஆமோலோட ரவுண்டு கிடைக்கும். அப்போ 8.5 மைனஸ் 1 7.5, அந்த 7.5 இன்ச்சு ஃபினிஷிங் லைன்ல வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஓகேவா? 7.5 இன்ச். அடுத்தது ஃப்ரண்ட். ஆஸ் யூஷுவல் ஃப்ரண்ட் சேம் அதே மெத்தட்ல தான் வரும். தையல் பிடிப்புக்கு இங்க கொஞ்சம் ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்தி ஒரு மார்க்கு. இப்போ ஃப்ரண்டோட ஹைட்டுன்னு நம்ம பார்த்தோம்னா சென்டர் பாடி இதுக்கு நாம 36 வச்சிருக்கோம். அப்போ 36னா 9 இன்ச்சு 30, அதாவது 9 4இல் ஒரு பங்கு 36 வகுத்தல் 4 9. அதே வந்துட்டு 36 வகுத்தல் 3 சென்டர் டாட் பாயிண்டோட அளவு 9 இன்ச்சு வரும். அதே ஃப்ரண்ட் பஸ்டோட அதாவது பஸ்டோட ஹைட்டு எப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 36 வகுத்தல் 3 அப்படின்னு பார்த்தோம்னா 12.5 இன்ச்சு. அந்த 12.5 இன்ச்சை இங்க ஆட் பண்றோம், பிளஸ் 1/2 இன்ச்சு தையல் பிடிப்புக்கு 13. ஓகேவா? 9 13. இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டரு ஆஸ் யூஷுவல் 5.75 2.75 ஒரு புள்ளி. ஆஸ் யூஷுவல் 5.75 2.75 ஒரு புள்ளி. கழுத்து இறக்கம் 5.75 வச்சுக்கலாம். ஃபினிஷிங் லைனு இங்க நாம ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் எடுத்தோம்னா அந்த ரவுண்டோட அகலம் சூப்பரா வரும். ஸ்ட்ரெயிட் போடாம மேல இருந்து கீழே வரைக்கும் ஸ்ட்ரெயிட் போடாம ஃப்ரண்ட் நெக்கா இருந்தாலும் சரி பேக் நெக்கா இருந்தாலும் சரி நாம ஒரு 1/4 இன்ச்சு கீழே அடிப்பகுதியில கிராஸ் எடுத்தோம்னா உங்களுக்கு அந்த ரவுண்டு வந்து அழகா உட்காரும். ஆமோலோட அடுத்தது பாடி லூஸ். இப்போ 34 வகுத்தல் 4 8.5. பேக்ல 3/4 இன்ச் ஆட் பண்ணோம், ஆனா ஃப்ரண்ட்ல 1/2 இன்ச் தான் ஆட் பண்றோம். 1/4 இன்ச்சு இந்த பக்கம் ஊக்குப்பட்டி ஐப்பட்டிக்கு ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்தது பஸ்டோட அளவு சென்டர் பாடி 36 பிளஸ், அதாவது சென்டர் பாடி 36 வகுத்தல் 4. அப்போ 36 வகுத்தல் 4 9 பிளஸ் 1/2 இன்ச்சு 9.5 இன்ச்சு. ஓகேவா? இப்போ இந்த மேல 8.5 பிளஸ் 1/2 இன்ச்சையும் கீழே 9 பிளஸ் 9 பிளஸ் 1/2 இன்ச்சையும் ஜாயின் பண்ணி ஒரு கோடு போட்டோம். அதே மாதிரி டாட் பாயிண்டோட அளவு நாம கண்டுபிடிக்கணும். டாட் பாயிண்டோட அளவு ஷோல்டரில் இருந்து பாதி 3 இன்ச்சு ஷோல்டர் வச்சிருக்கோம், 2.75 ஒரு புள்ளி வச்சோம், அதுல 1.25 ஒரு புள்ளியில பாதி 1.5 இன்ச்சு இதோட அளவு ஷோல்டரோட அளவு சென்டர் பகுதி. இப்போ சென்டர் மார்க் பண்ணிட்டோம். இங்கிருந்து இந்த மார்க்கோட அளவு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 4.25 இருக்கு. அந்த 4.25 கீழே எடுத்துட்டு வந்து ஒரு 1/4 இன்ச் மைனஸ் பண்ணி 4 இன்ச் அளவுக்கு இங்கே மார்க் பண்றோம். அப்போ மேல இருந்து கீழே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிராஸ் வரும். இது சென்டர் டாட் ஓட சென்டர் பாயிண்ட். இப்போ டாட்டோட அகலத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா சென்டர் பாடியிலிருந்து வகுத்தல் 13 இன்ச்சு வரும். 36 வகுத்தல் 13 இன்ச்சு சென்டர் பாடி. அப்போ 36 வகுத்தல் 13 வரும் பொழுது சென்டர் டாட்டோட அகலம் வந்துட்டு 3 இன்ச்சு வரும். அப்போ இந்த பக்கம் 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் 1.5 இன்ச்சு. ஓகேவா? அப்போ இந்த 1.5 இன்ச்சையும் இந்த 1.5 இன்ச்சையும் கிராஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் இதையும் கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பஸ்டோட சென்டர் பாயிண்ட், இந்த பஸ்டோட சென்டர் பாயிண்ட் எடுத்தோம்னா தான் நம்ம இந்த கிராஸ் பட்டி எடுக்கிறதுக்கான இடம் கிடைக்கும். அப்போ 4 இன்ச்சு இருக்கு, அதுல பாதி 2. அதே மாதிரி இதுல 4 இன்ச் இருக்கு, அதுல பாதி 2. இப்போ டாட்டோட ஹைட்டு 4 இன்ச் இருக்கு இல்லையா? இந்த டாட்டோட ஹைட்டு கிராஸ்ல 4 இன்ச் வைக்கணும் மார்க். அதே மாதிரி இந்த கிராஸ்லயும் 4 இன்ச் வைக்கணும் மார்க். ஸோ இப்போ இந்த கிராஸ்ல நம்ம சென்டர் பஸ்டுக்கு நடுவில் ஒரு மார்க் 2 இன்ச் போட்டோம் இல்லையா? அந்த கிராஸையும் இந்த கிராஸையும் ஆட் பண்றோம். அதே மாதிரி இங்க டாட்டுக்கு கிராஸ் போட்டோம் இல்லையா? அந்த கிராஸையும் இந்த கிராஸையும் ஆட் பண்றோம். சரி, மேலே போயிடுச்சு. ஓகேவா? ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கவு ஸ்கேலை வச்சு 2 கிராஸ் அளவையும் ஒரு ரவுண்டு மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ரவுண்ட் எடுத்துக்கிறோம். அடுத்தது ஆமோலோட டாட். இப்போ கீழே இந்த டாட்ல இருந்து
இந்த கிராஸ் அளவு இந்த ஆமலோட சென்டர் இருக்கு இல்லையா, இதில் வச்சுருக்கோம். இதில் இருந்து ஒரு 1.25 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு கிராஸ். இது டாட்டோட அளவு. அதே மாதிரி இதோட ஸ்ட்ரெயிட் இங்கே மார்க் போட்டிருக்கோம் இல்லையா, அதிலிருந்து 1.25 இன்ச்சு அளவுக்கு ஒரு டாட் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோமா. இதில் சென்டரோட பாடியோட ஹைட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா, சென்டர் பாடியிலேருந்து டாட்டோட ஹைட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த கோட்டில் இருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு மேலே ஒரு டாட் பாயிண்ட் வச்சு ஒரு மார்க் போட்டுக்கிட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு டாட்டோட அகலம். ஓகேவா. அதே மாதிரி இந்த 3/4 இன்ச்சில் ஒரு ஃப்ரண்ட் ரவுண்டு. அதே மாதிரி அமோலோட ரவுண்டு இதில் எப்படி பண்ணணும் அப்படின்னா, பேக்கில் ரெண்டுத்துக்கும் நடுப்பகுதி பண்ணோம். இப்போ 4.75னா 2.25 ஒரு புள்ளி 4.25, அதுக்கு கீழே ஒரு 1/4 இன்ச்சு. பேக்கில் ரெண்டுத்துக்கும் நடுவில் பண்ணோம், ஆனால் ஃப்ரண்ட்டில் ரெண்டுத்துக்கும் அதோட ஒரு 1/4 இன்ச்சு கீழே பண்ணி ஒரு, அதே மாதிரி இந்த பக்கம் பாடி லூஸ்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு அவுட்டரில் பண்ணி ஒரு கவ். இது வந்து ஃப்ரண்ட் கவர் தட்டை உண்டு பண்ணும். ஓகேவா. இப்போ ஃப்ரண்ட்டு வெட்டியாச்சு, ஃப்ரண்ட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ பேக்கும் மார்க் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் பண்ணலாம். ஸ்லீவ்ல லாங் ஸ்லீவ் பண்ணலாம். ஒரு 10 இன்ச்சு ஸ்லீவ், 10 இன்ச்சு ஸ்லீவ் ஃபினிஷிங் லைனோட சேர்த்து தைக்கிறதோட சேர்த்து 10 இன்ச்சு வச்சிருக்கோம். இப்போ இந்த ஆமோலோட இறக்கம், அதாவது அடிங்கை இறக்கம்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நம்ம கால்குலேஷன் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, பாடி லூஸ்ல 10ல் ஒரு பங்கு, பாடி லூஸ் 34 வகுத்தல் 10, அப்போனா 3.4, 3.25, 3 இன்ச்சு. 3.4னா 3 இன்ச்சு வரும். அப்போ இது அடிங்கையோட லூஸ். இப்போ அடிங்கையோட இறக்கம் பார்த்துட்டு பிறகு அடிங்கையோட லூஸ் நாம கால்குலேஷன் பண்ணணும். அப்படின்னு பார்த்தோம்னா 34 பாடி லூஸ் வகுத்தல் 4, அப்போ 8.5 இன்ச்சு இல்லையா, 8.5க்கும் 1 இன்ச்சு மைனஸ் ஆமோலோட ரவுண்டு வந்துடும். ஓகேவா. அப்போ 8.5க்கு 1 இன்ச்சு மைனஸ் ஆமோலோட ரவுண்டுனா 8.5க்கு 1 இன்ச்சு 2 இன்ச்சு மைனஸ் அடிங்கையோட லூஸ். இப்போ ஆமோலோட ரவுண்டுக்கும் அடிங்கையோட லூஸுக்கும் 1 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வருது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராஸ் வரும். இந்த கிராஸ் போட்டோம்னா 7.5 இன்ச்சு வந்திருக்கா. இங்கே நம்ம 7.5 இன்ச்சு வச்சோமா, அந்த 7.5 இன்ச்சு இங்கே வந்திருக்கா. ஓகேவா. கை லூஸுன்னு பார்த்தோம்னா அடிங்கையோட லூஸு 6.5, அதில் 1 இன்ச்சு மைனஸ் சின்ன கை, லாங் ஸ்லீவ்ன்றதால 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ 6.5 மைனஸ் 1.5 இன்ச்சு 5 இன்ச்சு. இதுக்கும் ஒரு கோடு. அதே மாதிரி தையல் பிடிப்புக்கு ஒரு கோடு. இப்போ இந்த கிராஸோட சென்டர் கண்டுபிடிக்கணும். இந்த கிராஸோட சென்டர் கண்டுபிடிக்கும் பொழுது எவ்வளோ இருக்கு, 7.5 இருக்கா, அதுல 3.25, இதுதான் கிராஸோட சென்டர். இந்த சென்டர்ல 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு மேல 1/4 இன்ச்சு கீழே ஒரு மார்க். இந்த அளவு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா வந்துடும். அதே மாதிரி இந்த சென்டர்ல இருந்து இந்த லூஸ் இருக்கு இல்லையா, இதுல எவ்வளவு இருக்கு, 3.25, அதுல பாதி 1.25 ஒரு புள்ளி. இது 1/4 இன்ச் அளவு, மேல ஒரு நூல் கீழே ஒரு நூல். ஸோ இப்போ இதோட பிரெத் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 3.25. இந்த 3.25 எவ்வளவு இருக்குன்னா 1.5 ஒரு புள்ளி. இதுல தான் அந்த பெண்டு திரும்பணும். அப்போ இந்த மாதிரி கவு ஸ்கேலை வச்சு, இந்த வந்துருச்சு இல்லையா, பெண்டு திரும்புதா, இந்த கவு ஸ்கேலை வச்சு பெண்டு திரும்புற மாதிரி ஒரு மார்க் போட்டு வச்சுக்கணும். அப்படி இந்த கவு ஸ்கேலை திருப்பிட்டு பாருங்க, அந்த பெண்டு மார்க்ல இருந்து அந்த மார்க்குக்கு ஒரு டாட்டு, அப்படியே ஆப்போசிட்டுக்கு ஒரு டாட். இப்போ ஃப்ரண்டோட அளவுன்னு பார்த்தோம்னா கீழே மார்க் பண்ணோம் இல்லையா, அதுல ஒரு கவர் தட்டு வச்சு, கவர் தட்டுக்கான மார்க் இது. அந்த மார்க்கிங்கும் ஒன்று சேர்த்தோம்னாலே நமக்கு அந்த ஷேப்பு கரெக்டா வரும். இருக்கா, கவர் தட்டு மார்க். இது லாங் ஸ்லீவ். இப்போ ஷார்ட் ஸ்லீவ் பார்க்கலாம். சேம் அதே மெத்தட் தான் பண்ண போறோம். என்னன்னா கை லூஸ் மட்டும் ஒரு 1/2 இன்ச் அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். கை நீட்டு,
ஃபினிஷிங்கோட சேர்த்து தையல் பிடிப்போடு சேர்த்து 6 இன்ச்சு வைக்கிறோம். ஃபினிஷிங் 6. ஸோ 3 இன்ச்சு அங்கே வச்சோம், அந்த 3 இன்ச்சு கீழே இறக்கிங்க. பாடி லூஸில் எல்லா ப்ளவுஸுக்கும் பாடி லூஸில் 10ல் 1 பாகம் நீங்கள் வந்து கீழே இறக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கையோட சுருக்கங்கள், ஆமோல் ரவுண்டு சுருக்கம் எதுவுமே வராமல் ஃபினிஷிங் லைனு சூப்பராக வரும். இது நம்மளோட கால்குலேஷன். ஒவ்வொருத்தங்க சின்ன கைக்கு 3 இன்ச்சு வைங்க, நீட்டு கைக்கு 3 இன்ச்சு வைங்கன்னு சொல்லுவாங்க. அந்த 3.5 இன்ச்சுக்கும் அதே போல் சின்ன கை போடும் பொழுது 3 இன்ச்சு வச்சு போடுவாங்க, அந்த ஆமோலில் ரிங்கிள்ஸ் அடிக்கும். ஆனால் நீட்டு கையில் 3.5 இன்ச்சு வச்சு போடுவாங்க, ஆமோலில் ரிங்கிள்ஸ் அடிக்காது. அப்போது என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அந்த 3 இன்ச்சு வைக்கிறதா சரியானது. இப்போது சின்ன கை வரைஞ்சிட்டோம், இங்கே கால்குலேஷன் பண்ணி நீட்டு கை வரைஞ்சி காமிச்சோம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பட்டியோட அளவு நம்ம பார்க்க போகிறோம். பட்டியோட அளவு பார்க்கறதுக்கு முன்னாடி பேக்கில் நாம் எவ்வளோ லென்த் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் லென்த்து தையல் பிடிப்போட சேர்த்து 14 இன்ச்சு வச்சுருக்கோமா, அந்த 14 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணணும். ஓகேவா? அந்த 14 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணுறோம். இப்போ ரெண்டுத்துக்கும் ஒரு கோடு இணைக்கிறோம். இணைச்சிட்டோமா? இப்போ பட்டியோட ஊக்குப்பட்டி பக்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தையல் பிடிப்புக்கு 1/2 இன்ச்சு மேலே, தையல் பிடிப்புக்கு 1/2 இன்ச்சு கீழே. அப்போது ஃபினிஷிங்கு தையல் பிடிப்போடு சேர்த்து 3 இன்ச்சு வைக்கணும். அப்போது இந்த 3 இன்ச்சு இங்கே வச்சுருக்கோம். அடுத்தது இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். சேம் அதே தான், 3 இன்ச்சு வருது. இந்த 3 இன்ச்சு இங்கே வைக்கிறோம். இல்லை சாரி, 3 இன்ச்சு தான் வருது. ஏன்னா நான் இங்கே கோடு போட்டதையும் சேர்த்து சொல்லிட்டேன், சாரி. இதுதான் நமக்கு பட்டியோட ஹைட்டு. சாரி, ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், ஒரே நிமிஷம். பட்டியோட ஹைட் மட்டும் மறுபடியும் சொல்கிறேன். இப்போது பேக்கோட ஃபுல் லென்த்து 14 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோமா? ஓகே, இது மார்க் பண்ணிட்டோம். இந்த மார்க்கிங்கில் இது கீழ் மார்க்கிங் தான் கணக்கு. இந்த மார்க்கிங்கில் இந்த ஃப்ரண்ட், அதாவது கட் பண்ணிட்டு தான் நம்ம அதில் வைப்போம். நான் இதில் மார்க்கிங்கே போட்டு காட்டுறேன். இப்போ இந்த மார்க்கிங்குக்கும் பட்டியோட ஹைட்டுக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மேலே 1/2 இன்ச்சு தையல் பிடிப்பு விட்டுருக்கும். இந்த கிராஸ் மேலே 1/2 இன்ச்சு தையல் பிடிப்பு விட்டுருக்கும். கீழே ஃபினிஷிங்கு, அதாவது இந்த இடத்துல 3 இன்ச்சு இருக்குது, 3.5 இன்ச்சு அளவு கீழே இருக்கணும். ஸோ அந்த 3.5 இன்ச்சு அளவு கீழே இருக்கும். 3.5 அதே தான் இங்கேயும் வச்சுருந்தோம். ஸோ 3.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போது இந்த டாட் அகலத்தை விட்டுட்டு இந்த பக்கமும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? அப்போது இந்த பக்கம் டாட் 5.75 ஒரு புள்ளி, இந்த பக்கம் 3.25 ஒரு புள்ளி. ஸோ இப்போது 5.25 ஒரு புள்ளி, 3.25 ஒரு புள்ளி அப்படின்னும் போது 6, 9 இன்ச்சு 9.25 இன்ச்சு வருது. இப்போ இந்த 9.25 இன்ச்சு வருது, அதாவது இதை நம்ம எழுதிக்கலாம். 9.25 எழுதிட்டோம். இப்போ இடுப்பு லூஸு இந்த இடம் சரியா இருக்கா அப்படின்னு நம்ம கால்குலேஷன் பண்ணணும். அதாவது நான் சொல்லலை, இப்போ சொல்கிறேன். இப்போ இடுப்பு லூஸ் வந்துட்டு 30 இன்ச்சு சொல்லியிருந்தோம் இல்லையா? 30ல் பாதி 15, அதில் பாதி 7.5. அந்த 7.5 இன்ச்சு இதில் இருக்கா நம்ம செக் பண்ணணும். ஸோ இது, அதாவது இது வந்து தையல் பிடிப்பு, இது கனெக்ட் பண்ணக்கூடாது. இதுக்கும் இந்த டாட்டோட மார்க்கிங்க்கும் 4.5 இருக்குது. இந்த டாட்டுக்கு இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது? 3 இன்ச்சு இருக்குது. ஸோ இந்த 3, இது ஒரு 4.5, 7.5 இன்ச்சு. இடுப்பு லூஸு 30, 4ல் 1 பங்கு 7.5 இன்ச்சு. ஸோ கால்குலேஷன் கரெக்ட், சூப்பர். ஓகேவா? இப்போ இந்த 3 இன்ச்சுக்கு இந்த 4.5 இன்ச்சு ப்ளஸ் இது 1.5 இன்ச்சு, 9.25 இன்ச்சு நம்ம பட்டியோட அகலம் இருக்கணும். ஸோ இப்போ பட்டியோட அகலம் 9.25. மேலே ஒரு பாயிண்ட்டு, கீழே ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இதில் ஃப்ரண்ட்டோட கிராஸ் எடுக்கிறதுக்கு இந்த டாட் அளவு விட்டுட்டு எவ்வளோ இருக்குது? 3 ஒரு புள்ளி இருக்குது. அந்த 3 ஒரு புள்ளி இங்கே மார்க் பண்ணிக்கணும். சாரி, 3 ஒரு புள்ளி இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது அந்த 3 ஒரு புள்ளி இருக்கிற இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு ஒரு புள்ளிக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். கீழே இறக்கிக்கணும். ஒரு கிராஸ் மேலே ஃபினிஷிங் லைனில் ஒரு கிளாஸ். இதுதான் பட்டியோட ஹைட்டு. இது பட்டியோட ஃப்ரண்ட் பகுதி, ஒரு மார்க் வச்சுக்கலாம். பட்டியோட ஃப்ரண்ட் பகுதி. ஓகேவா? கட் பண்ணிக்கலாம். இதில் கஸ்டமர் வந்து பாட் நெக் கேட்டிருந்தாங்க, அதனால் கொஞ்சம் இதில் வேலை இருக்குது.
இதோட பாட் நெக். ஓகேவா? இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். பவண்டா பட்டி ஃப்ரண்ட் பக்கம் ஒரு சின்ன மார்க்கு, ஃப்ரண்ட் நெக்கு, ஷோல்டரில் ஒரு 1/4 இன்ச் அளவு கிராஸ் எடுத்தோம்னா நமக்கு அந்த ஷோல்டர் வலியுறதுன்றது அந்த பிரச்சனை வராது. ஆஸ் யூஷுவல் நார்மலாக பண்ணாலே பிரச்சனை வராது. இதை நீங்கள் எல்லா ப்ளவுஸுக்குமே நீங்கள் வந்து ஒரு 1/4 இன்ச் கிராஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் அப்படியே ஷோல்டர் சும்மா நச்சுன்னு அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? ஃப்ரண்ட்டு பேக்கு, அந்த பட்டி சொன்னேன் இல்லையா, அந்த பட்டியோட லெவல் இதை பார்க்கலாம் பாருங்க. இப்படி தான் பார்க்குறது. நான் வந்து அதை லென்த் வச்சு அப்படியே பண்ணிட்டேன். இந்த இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரண்ட்டோட ஹைட்டு 3.5, இதோட ஹைட்டு 3.5, அந்த 3.5 தான் இங்கே வச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? கஸ்டமர் பேக் பண்ணிடலாம். தேர்ட்டி ஃபோர் பாட் நெக். தேங்க்யூ. வணக்கம். எனது ஆறுமுகமே எனக்கு அனுதினமும் துணை.